அட என்னப்பா இது 219 ரன் எடுத்தா கூட ஐபிஎல்ல அசால்ட்டா சேஸ் பண்ணிடுறாங்க. ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான். நேத்து நடந்த எஸ்ஆர்எச் விசஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து இருந்துச்சு. நேத்து மேட்ச்ல பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா ஏன்டா பவுலிங் சூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் சும்மா வெறித்தனமா இருந்துச்சு. இதுல ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. அபிஷேக் சர்மா 18 பால்லே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்து விட்டாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 100 ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு. அப்படியே அவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆயிரும்னு நினைக்கும் போது அப்பதான் சசாங்க் சிங் வந்து நான் இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறேன், அது ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிரேவிஸ் ஹெட்டோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதே ஓவர்ல அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹென்ரிச் கிளாசனு, அப்புறம் வந்து அனிகேத் வர்மா, மத்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் வந்து குடுத்தனால, நேத்து மேட்ச்ல எஸ்ஆர்எச் 20 ஓவர் முடிவுல 219 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இந்த ஐபிஎல்ல இந்த 219 ரன்னு சேஸ் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து சேஸ் பண்ணிருவாங்க. இருந்தாலும் அப்படியே சேஸ் பண்ணாலும் இந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் டஃப்பா போகும். கொஞ்சமாவது இந்த மேட்ச டஃப்பா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேற. நேத்து பிரியான் சாரே, பிரப்சிம்ரன் சிங் 2 பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப்ப போட்டு அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு பட்டைய கிளப்பிட்டாங்க. அங்க 2 பேரும் ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுத்துட்டாங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டினியூ நினைக்கும் போது அப்பதான் சிவாங் குமார் இருந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரியான் சாரியாவோட விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல பிரப்சிம்ரனோட விக்கெட் வந்து எடுத்துட்டாரு. இதோட நிறுத்தாம நான் அடுத்து இன்னொரு விக்கெட்டே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலியோட விக்கெட்டே வந்து எடுத்துட்டாருங்க. சரி அடுத்தடுத்து விக்கெட் போனவனே மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பா போகும், பஞ்சாப் திணறுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்பதான் ஸ்ரேயஸ் இருந்துகிட்டு திணறலாவது அதாவது நான் எப்படி மேட்சை வின் பண்ணி கொடுக்குறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் அதிரடினா அதிரடின்னு பட்டைய கிளப்பிட்டாப்புலங்க. 6-4ன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளி 33 பால்ல 69 ரன் எடுத்து அசத்திட்டாரு. இதனால நேத்து மேட்சை பஞ்சாப் ரொம்ப கம்ஃபர்டபுளா 19வது ஓவர்ல 6 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இப்ப நேத்து மேட்ச்ல பஞ்சாப் கொடுத்த ஆட்டம் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஐபிஎல்ல எவ்வளோ பெரிய டார்கெட் கொடுத்தாலும் நாங்க அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. நேத்து நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.